பழனி ஞானகுரு முருகப்பெருமான் அருள் புரியும் 3ஆம் படை வீடு. தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் வணங்கப்படும் இத்திருத்தலம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது. பழனி மலையில் முருகனுக்கு ஏன் 6 கால அலங்காரங்கள் நடைபெறுகின்றன? அதன் தத்துவம் என்ன? பழனி முருகன் கையில் உள்ள தண்டத்தின் மேல் ஏன் கிளி இருக்கிறது? நவபாஷாண சிலையின் ரகசியம் என்ன? தங்கத்தேர் உருவான வரலாறு என்ன? இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த விளக்கத்தில் விடை காண்போம். பழனி என்றதுமே பலருக்கு மலைக்கோயிலில் உள்ள ஆண்டிக்கோல தண்டாயுதபாணியே நினைவுக்கு வரும். ஆனால் முருகனின் 3வது படை வீடு உண்மையில் பழனிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள திரு ஆவினன்குடி கோவில்தான். இது பழனிமலை கோயிலுக்கும் காலத்தால் முந்தையது. நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படையில் பாடிய பெருமைக்குரிய தலம் இது. நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் கோபம் கொண்ட முருகன் மயில் மீது ஏறி இத்தலத்திற்கு வந்து தங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானும் அம்பிகையும் சமாதானம் செய்தும் அங்கேயே இருக்க விரும்புவதாக கூறி தங்கிவிட்டார். பின்னர் ஔவையார் முருகனை சமாதானம் செய்ய வந்தபோது பழம் நீயே ஞான வடிவானவனே என்று ஆறுதல் கூறியதால் அப்பெயரே பிற்காலத்தில் பழனி என்று மருவியதாக பழனி ஸ்தல புராணம் கூறுகிறது. திரு ஆவினன்குடி கோயில் பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவில் காட்சி தருவதால் வள்ளி தெய்வானையுடன் இருப்பதில்லை. இங்கு திரு மகாலட்சுமி, காமதேனு, என், சூரியன், பூமாதேவி, குடி, அக்னி இந்த 5வரும் முருகனை வழிபட்டதால் இத்தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. இவர்களுக்காக இக்கோயிலில் தனி சன்னதிகள் உள்ளன. இடும்பன் வரலாறு மற்றும் காவடி முறை. மலை மீதுள்ள தண்டாயுதபாணி திருக்கோயில் உருவானதற்கும் ஒரு கதை உண்டு. அகத்திய முனிவர் தனது சீடரான இடும்பாசுரனை கைலாயத்திற்குச் சென்று முருகப்பெருமானுக்குரிய கந்தமலையிலுள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 சிகரங்களையும் தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி கூறினார். சிறந்த பக்திமானான இடும்பாசுரன் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவி இடும்பியுடன் கைலாயம் சென்று சிவகிரி சக்திகிரி ஆகிய 2 மலைக்குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இருபுறமும் காவடி போல கட்டி தோள் மீது சுமந்து கொண்டு வந்தான். களைப்புற்ற இடும்பாசுரன் ஒரு இடத்தில் மலைகளை இறக்கி வைத்து ஓய்வெடுத்தான். அப்போது ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் திரு ஆவினன்குடியில் இருந்த முருகன் சிவகிரி மலை மீது ஏறினார். ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் மலைகளை தூக்க முயற்சி செய்த இடும்பனால் முடியவில்லை. மலைக்குன்றின் உச்சியில் கோவணம் மட்டுமே கட்டிய ஒரு சிறுவன் நிற்பதைக் கண்டான். அந்த சிறுவன் இருப்பதால்தான் மலையை தூக்க முடியவில்லை என்று எண்ணி சிறுவனை கீழே இறங்குமாறு கூறினான். ஆனால் அந்த சிறுவனோ இடும்பாசுரன் சுமந்து வந்த மலைக்குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாடினான். கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்கினான். இறுதியில் இடும்பன் இறந்துவிட்டான். இடும்பனின் மனைவி இடும்பியும் அகத்திய முனிவரும் விரைந்து வந்து முருகனிடம் வேண்டினர். அவர்களுக்காக மனம் இறங்கிய முருகப்பெருமான் வீழ்ந்த இடும்பாசுரனை உயிர்ப்பித்தார். இடும்பனின் குரு பக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்குத் தனது காவல் தெய்வமாக விளங்கும் பெயரை அளித்ததோடு இடும்பனைப் போல சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களை காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருபவர்களுக்கு அருள் செய்வதாக அருளினார். முருகனுக்கு காவடி எடுக்கும் முறை இந்த கோயிலில்தான் உருவானது. இடும்பாசுரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமாக வைக்கப்பட்டது. அந்த மலைதான் இப்போதுள்ள பழனி மலை. அதனால்தான் பழனிமலை மீது முருகனை வழிபடச் செல்பவர்கள் முதலில் மலைப்பாதையில் உள்ள இடும்பன் சன்னதியில் வணங்கிவிட்டுச் செல்கிறார்கள். நவபாஷாண சிலையின் ரகசியம். பழனிமலை மூலவர் சிலை நவபாஷாணத்தால் ஆனது. இந்த சிலை 3 அடி 3 அங்குலம் உயரம் கொண்டது. பீடத்தையும் சேர்த்து 5 அடி உயரம் இருக்கும். இந்த சிலையை போகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தார். முருகன் சிலை சராசரி வெப்பத்தை விட அதிக வெப்பநிலையில் உள்ளது. இதை குளிர்விக்கத்தான் 6 கால பூஜைகள் செய்யப்படுகின்றன. கையில் தண்டத்துடன் ஆண்டிக் கோலத்தில் இருப்பதால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்ற மூலவருக்கு 4 விதமான பொருட்கள் மட்டுமே அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. இதோடு மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பயன்படுத்தப்படுகிறது. சந்தனம், பன்னீர் தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சிலையின் சிரசின் மீது வைத்து
உடனடியாக எடுக்கப்படுகின்றன. சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம். இரவு நேரத்தில் தண்டாயுதபாணிக்கு வியர்க்கும். அதனால்தான் முருகன் சிலைக்கு இரவு நேரத்தில் சந்தனக்காப்பு சாத்துவது வழக்கம். அப்போது அந்த நவபாஷாண சிலையிலிருந்து நீர் வெளியேறும். இரவில் சிலைக்கு கீழே ஒரு பாத்திரம் வைப்பார்கள். அந்த நீரை கோபீன தீர்த்தம் என்று சொல்வார்கள். இரவில் சாற்றப்படும் சந்தனம் சிலையில் உள்ள நீரை உறிஞ்சி அதனுடன் நேரமாக பச்சையாக மாறியிருக்கும். அதை காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அத்துடன் கௌபீன தீர்த்தமும் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இது சக்தி வாய்ந்த பிரசாதம் என்று பக்தர்கள் இன்றும் வாங்கிச் செல்கிறார்கள். இது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் பூரணமாக குணமடையும் என்பது உண்மையான விஷயம். அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத அபரிமிதமான சக்திகள் இந்த உலகத்தில் இருந்துதான் வருகின்றன. ஒரு நல்ல விஷயத்திற்காக ஆன்மீகமும் தேவை, அறிவியலும் தேவை. வருங்காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் குணப்படுத்தும் மருந்தை கண்டறிய வேண்டும் என்று போகர் சித்தர் தனது அறிவாலும் தண்டாயுதபாணியின் அருளாலும் உருவாக்கப்பட்டதுதான் நவபாஷாண சிலை. நவபாஷாணங்களுக்கு அபிஷேகம் செய்த பொருட்களை சாப்பிட்டால் நோய்கள் தீரும் என்று சித்தர்கள் கூறுவதோடு பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இதை அனுபவித்தவர்களும் ஏராளமானோர். அதனால்தான் எப்போதும் பழனியில் பக்தர் கூட்டம் அதிகமாக இருக்கும். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, கால் விரல்கள் நிஜத்தில் உள்ளது போலவே காட்சி அளிக்கும். இந்த சிலையை செய்ய போகர் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும், அம்பாள், முருகன், அகத்தியர் ஆகியோரின் உத்தரவுக்குப் பிறகு 4448 மூலிகைகளை தேர்வு செய்து 81 சித்தர்கள் நவபாஷாணம் தயாரித்து போகர் இந்த சிலையை செய்தார். தண்டாயுதபாணி சிலைக்கு இடதுபுறத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் உள்ளது. ஒரு பெட்டியில் ஸ்படிக லிங்கம் ஒன்றும் உள்ளது. இந்த 2 லிங்கங்களுக்கும் தண்டாயுதபாணி சிவ பூஜை செய்வதாக ஐதீகம். 6 கால அலங்காரங்களின் தத்துவம் இங்கு முருகப்பெருமான் தனது ஆண்டி கோலத்தின் மூலமும் குன்றின் உச்சியில் கோவில் கொண்டிருப்பதன் மூலமும் ஒரு உண்மையை போதிக்கிறார். ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதலில் ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமானால் மனதை இறைவனிடம் செலுத்தினால்தான் முடியும் என்பதுதான். அதாவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான் இதோட தத்துவம். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்ய வேண்டுமா அல்லது ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்ய வேண்டுமா என்று. ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்தால் நாமும் ஆண்டியாகி விடுவோமோ என்று சிலர் சொல்வதுண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களின் பிடியில் இருந்தால் கட்டாயமாக ஆண்டிக்கோல தரிசனம்தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பழனிமலையின் அடிப்படையே ஆண்டிக்கோலம்தான். அவருடைய ஆரம்ப காலமே ஆண்டிக்கோல காட்சிதான். எதுவுமே முடியவில்லை என்று கஷ்டத்தில் இருப்பவர்கள் திங்கட்கிழமை காலையில் 7:30 முதல் 9 மணிக்குள் முருகனை வழிபடும்போது பிரம்மாண்டமான வாழ்க்கை ஏற்படும். காலை 6 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தால் 7:30 முதல் 9 மணிக்குள் சுவாமியை தரிசித்து விடலாம். நமக்கு கஷ்டம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை முருகனின் அருளால் கிடைத்த பிறகு நாம் பழனிக்குச் சென்று ராஜா அலங்கார முருகனை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதனுடைய பருவ காலத்தை குறித்து உயர்த்தக்கூடிய தன்மைதான் அங்கு 6 கால பூஜையாக நடைபெறுகிறது. மற்ற கோயில்களில் எல்லாம் 6 கால பூஜை நடக்கும். பழனி மலையில் முருகப்பெருமான் 6 அலங்காரங்களுடன் காட்சி தருகிறார். அது என்னவென்றால் மனிதனின் தத்துவத்தை உலகத்திற்கு காட்டத்தான். காலை 6:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். அப்போது ஆண்டி கோலத்தில் இருப்பார். நாம் பிறக்கும்போது எப்படி இருந்தோம்? எதுவுமே இல்லாமல் ஆண்டியாக. அதுதான். காலை 8 மணிக்கு சிறுகால சாந்தி பூஜையில் வேடர் அலங்காரத்தில் இருப்பார். வேடன் என்ன செய்வான்? தனக்கு தேவையானதை வேட்டையாடுவான். அதுபோல நாம் வளர்ந்து படித்து வேலை தேடிச் செல்வோம். காலை 9 மணிக்கு பாலசுப்பிரமணியர் அலங்காரம். இளமையான முருகன். நாம் வேலைக்கு போய் சம்பாதித்து இளமை பருவத்தில் திருமணம் செய்து கொள்வோம். பகல் 12 மணிக்கு வைதிக்கால் அலங்காரம். இது திருமணம் செய்த பின்னர் வீடு, கார், சொத்து சேர்க்க வேண்டும். குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். அவரவர் கடமைகளை முடித்து ராஜா போல இருப்பது. மாலை 5:30 மணிக்கு ராஜ அலங்காரம். சொத்து சுகம் சேர்த்து வைத்து தனது கடமைகளை முடித்து நிம்மதியாக இருப்பவர்களை ஒரு ராஜாவை பார்ப்பது போலத்தானே பார்ப்பார்கள். அதுதான் ராஜா அலங்காரம். இரவு 8 மணிக்கு புஷ்ப அலங்காரம். நமக்கு இறுதியாக உயிர் போனதும் பூமாலை போடுவார்கள். நம்மை தகனம் செய்யும்போது அந்த பூவும் போய்விடும்.
மறுபடியும் ஆண்டிக் கோலம்தான். இதுதான் இந்த 6 கால அலங்காரத்தில் முருகன் நமக்கு உணர்த்தும் தத்துவம். முருகனின் தண்டத்தில் கிளி. அருணகிரிநாதரின் கதை மதுரையில் தாய் மீனாட்சி கையில் கிளி வைத்திருப்பது போல பழனி மலையில் முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறது. முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்ற புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான். ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுடதேவராயன் என்ற மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிடச் செய்தான். அருணகிரியார் தனது உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார். இதற்கு இடையில் சம்பந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான். கிளி வடிவத்தில் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதால் முருகனிடம் முறையிட்டார். முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார். இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரிநாதருடன் முருகன் காட்சி தருகிறார். பழனி தலத்தின் தனிச்சிறப்புகள். இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், முருகனை பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமணக் கோலத்திலும், திரு ஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும், மலைக்கோயிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார். ஒரே தலத்தில் முருகனின் 3 கோலங்களையும் தரிசனம் செய்வது அபூர்வம். ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமாக முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறார்கள். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருள் புரியும் தண்டாயுதபாணிக்கு உச்சி காலத்திலும், ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்கிறார்கள். இதற்கு அடுத்த 2 நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரிய நாயகி கோயிலிலும், உத்ராடம் நட்சத்திரத்தில் பெரிய ஆவுடையார் கோயிலிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறார்கள். பழனியில் இடும்பனுக்கு பூஜை செய்த பிறகுதான் மலைக்கோயில் முருகனுக்கு பூஜை நடக்கிறது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து 5 மணிக்கு பூஜை செய்வார்கள். அதன் பின்புதான் மலைக்கோயிலில் முருகனுக்கு பூஜை நடக்கும். காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இவரது சன்னதியில் பூஜை செய்து பேட்டை துள்ளிய பிறகுதான் செல்கிறார்கள். இடும்பன் சன்னதியில் அவரது குரு அகத்தியர் இருக்கிறார். பக்கத்தில் இடும்பனும் கடமனும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அகத்தியர் இங்கே இருப்பதால் பக்தர்களுக்கு கமண்டலத்தில் நீர் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தருகிறார்கள். இதை அகத்தியரே தருவதாக நம்புகிறார்கள். இதைச் சாப்பிட்டால் நோய்கள் தீருவதாக நம்பிக்கை. பழனியில் வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, சூரசம்காரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம் ஆகிய விழாக்களும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருவிழாக்களை பொறுத்தவரையில் பழனியில் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் அம்பிகைக்கு உரிய நாள். ஆனால் முருகன் தலமான பழனியில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஊரில் பெரியநாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோயிலில் அருள் புரிகிறார்கள். இங்கு சிவன் அம்பாள் சன்னதியின் நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதி எதிரிலேயே அமைந்துள்ளன. கோயிலுக்குள் நுழையும்போது முதலில் முருகனையே வழிபட்டார்கள். காலப்போக்கில் முருகன் சன்னதி எதிரிலேயே தைப்பூச விழாவிற்காக கொடியேற்றினார்கள். தகப்பனை வழிபட வந்தவர்கள் தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டார்கள். இத்தலமும் முருகனுடன் தொடர்புடையதாக அமைந்ததனால் காலப்போக்கில் முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அமைந்துவிட்டது. இன்றும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோயிலிலேயே நடக்கிறது. விழாவின் போது இங்குள்ள உற்சவர் முத்துக்குமார சுவாமி தினமும் எழுந்தருளுவார். இந்த விழாவின் 7வது நாள் அன்று இந்த கோயிலில் இருந்தே தேர் புறப்பட்டு வீதி உலா செல்கிறது. தங்கத்தேர் உருவான வரலாறு. ஏராளமான தொழிலதிபர்கள் முருகனை தங்களது பங்குதாரராகவே சேர்த்து வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். தொழிலில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை முருகனுக்கு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள கோயில்களிலேயே தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தலும் அதன் மூலம் மட்டுமே ஏராளமான வருமானம் கிடைக்கும் கோயில்களில் பழனிதான் முதலிடம் வகிக்கிறது. பழனி முருகன் கோயிலில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலருக்கும் தெரியாத ஒன்று. பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு என்றால் தங்கத்தேர் வழிபாடுதான். முதலில் பழனிமலை கோயிலில்தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி போன்ற முருகன் கோயில்களில்
தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் உற்சவமும் நடத்துகிறார்கள். முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றும் இருப்பதுதான் பழனி தங்கத்தேர். பழனியில் சாதுசாமி என்று ஒரு பக்தர் இருந்தார். அவர் தினமும் மலை மேல் ஏறிச் சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு கண்ணீர் விட்டு ஆழுவாராம். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால், இனி மறுபடியும் முருகனை நாளைக்குத்தானே தரிசனம் செய்ய முடியும், அதுவரைக்கும் நான் முருகனை பிரிந்திருக்க வேண்டுமே என்று சொல்வாராம். அந்த அளவுக்கு தீவிர பக்தராக இருந்த அவரை பெரிய செல்வந்தரான முருகேச முதலியார் வந்து பார்த்தார். முருகேச முதலியார் பழனி கோயில் நிர்வாகியாக இருந்தார். சாதுசாமியிடம் சென்று, சுவாமி, என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்கிறது, ஆனால் பல காலமாக குழந்தை இல்லை. என்னுடைய குறை நீங்க நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டார். இதைக் கேட்ட சாதுசாமி, இந்த மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பாலாபிஷேகம் செய் என்று சொன்னார். கொஞ்சமும் யோசிக்காமல் முருகேசன் முதலியார் பல ஊர்களிலிருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்தார். அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நனையும் அளவுக்கு அபிஷேகம் செய்தார். கொஞ்ச நாட்களில் முருகேச முதலியாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கில் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாதுசாமி காலில் விழுந்து, சுவாமி, நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகன் எனக்கு 2ஆக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்றார். நீ கொடுத்தால் முருகன் வாழப்போகிறான், எல்லாமே அவனோடுது. உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்து வை என்று சொன்னார். உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் செய்து கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவர் அன்றைக்கு காணிக்கையாக தந்த தங்கத்தேர்தான் இன்றும் பழனி மலையில் பவனி வருகிறது. குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்த உடனே இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது. தங்கத்தேர் இழுப்பதற்கு 2000 ரூபாய் தேவஸ்தானத்தில் செலுத்த வேண்டும். தினமும் மாலையில் நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுவார்கள். பழனி பஞ்சாமிர்தம் மற்றும் கோவில் திறக்கும் நேரம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு பிரசாதத்திற்குச் சிறப்பு உண்டு. பழனி என்றாலே பஞ்சாமிர்தம்தான் நமக்கு நினைவுக்கு வரும். வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, பேரீச்சம்பழம், கற்கண்டு, தேன் ஆகிய பஞ்ச அமிர்தங்களை கலந்து செய்வதுதான் பஞ்சாமிர்தம். மற்ற வாழைப்பழத்தை விட மலைப்பழத்தை கொண்டு செய்யும் பஞ்சாமிர்தம் அதிக சுவையாக இருக்கும். பழனிக்கு வருபவர்கள் அதை தவறாமல் வாங்கிச் செல்கிறார்கள். கோவில் திறக்கும் நேரம் திரு ஆவினன்குடி, மலைக்கோவில், பெரியநாயகி கோவில் ஆகிய 3 கோவில்களுமே காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பழனி முருகன் பஞ்சாமிர்தம் போல இனிமையானவன். நமக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டுமா? அதற்குத்தான் அவன் கையில் கோல் வைத்திருக்கிறான், தண்டம் வைத்திருக்கிறான் இல்லையா? 2 அடியை போட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதை பாத்தியார் போல அதை தருவான். ஞானம் வேண்டுமா? ஐஸ்வர்யம் வேண்டுமா? வேலை வேண்டுமா? திருமணம், குழந்தை என்ன வேண்டும்? எது கேட்டாலும் கிடைக்கும். நம்பிப் போக வேண்டும். அவனையே சரணாகதி அடைய வேண்டும். அவனிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த விளக்கத்தை படிக்கும் அனைவருக்கும் பழனி முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்.